ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்குல குச்சி போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சூப்பராக சிப்ஸ் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் அழுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இந்த சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொருளும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது போல் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்குல தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இது போல் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது நல்லா உங்களால் எவ்வளோ மெலிசாக தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தின்னாக இருந்தால் தான் சிப்ஸ் நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது எல்லாமே நான் பீஸாக இது போல் போட்டு எடுத்துட்டேன். இப்போது 2 இல்லைனா 3 வச்சுட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தின்னாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சிப்ஸ் கரெக்டாக சூப்பராக வரும், மொறுன்னு. இப்போ நம்ம இதை தண்ணியில் போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம இது மாதிரி கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க. இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். இதில் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோமே அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கடையிலே வாங்க தேவையில்லை, வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு உருளைக்கிழங்குலேயே நமக்கு நிறைய சிப்ஸ் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது போல் தண்ணி இல்லாமல் இருக்கணும் நமக்கு. நம்ம என்ன தான் தண்ணி இல்லாமல் எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம உருளைக்கிழங்குல. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் காட்டன் வச்சுட்டு வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல நம்மக்கிட்ட, அதை எடுத்துட்டு அது மேலே இதை நம்ம நல்லா தூவி விட்டுறலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு அந்த கிளாத்து. நமக்கு கொஞ்சம் கூட ஈரப்பசம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நமக்கு கரெக்டாக மொறுன்னு வரும். அதனால் நம்ம இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது நல்லா பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆறணுன்னா நீங்கள் மேலே ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு கூட நல்லா இப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு ட்ரையாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இது போல் நல்லா கையில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் காய வச்சிடணும். ஏன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதை பொரித்து எடுத்தால் தான் நமக்கு சூப்பராக வரும். அதனால் நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா எண்ணெய் காயிட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு மேலே
2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், கலர் மட்டும்தான் கொடுக்கும், காரம் இருக்காது நமக்கு. அடுத்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஃபுட் கலர் கூட, ரெட் கலர் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்போ உப்பு கரிச்சு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது ஃபைனலில் தான் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்த உடனே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். ஏன்னா நமக்கு தண்ணி விட்டுறோம்ல, தண்ணி விட்டால் சிப்ஸ் வந்து வராது நமக்கு, அதனால தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ரெடியாக எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நமக்கு அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் இது போல் நல்லா தனித்தனியாக உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம தனித்தனியாக எண்ணெயில் விட்டுறலாம். எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நமக்கு வெந்திருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நல்லா இது போல் கரண்டி வச்சு இது போல் தட்டி தட்டி விட்டுருங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துகிட்ட பின்னாடி நம்ம பிரித்து விட்டோம்னா அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வெந்துட்டுருக்கக்குள்ளேயே நம்ம இது போல் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. சூப்பராக நமக்கு தனித்தனியாக வந்துடும் சிப்ஸு. பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயும் பபிள்ஸ் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் சிப்ஸ்னாவே பிடிக்கும், அதுவும் உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே போல் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இதே போல் எல்லா சிப்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சிப்ஸு போட்டோம்னா எண்ணெய் கொஞ்சம் கூட நமக்கு குடிக்காது. எண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அது அப்படியே தான் இருக்கும். நமக்கு கிரிப்ஸியான சிப்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சிப்ஸும் நான் இதே போல் போட்டு எடுத்துட்டேன். நமக்கு சூப்பரான டேஸ்டியான மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கலகலன்னு சவுண்டு, நல்லா கிரிப்ஸியாக நமக்கு சிப்ஸ் வந்துருக்குது. நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ இது கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிட போகிறோம். எவ்வளோ நம்ம இந்த போல் போட்டாலும் சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.